ஒரு குட்டி கதைங்க. ஒரு ஊர்ல ஒரு மாமன்னர் வாழ்ந்து வர்றாருங்க. அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி அடங்கிய ஒரு மோதிரம் செஞ்சு போட்டுக்கணும்னு ஆசைங்க. அந்த குறுஞ்செய்தி எப்படி இருக்கணும்னா, காலத்துக்கும் தனக்கு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நல்ல குறுஞ்செய்தியா அதுல இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. தன்னோட அவையில இருக்கிற அனைத்து அறிஞர்கள் கிட்டையும் ஆலோசனை கேட்கிறாருங்க. எல்லாரும் யோசிச்சு பார்த்துட்டு மன்னர் விரும்புற மாதிரி ஒரு குறுஞ்செய்தியை அவங்களால கொடுக்க முடியலங்க. அப்போ அந்த அரசவையில இருக்க ஒரு வயதான பெரியவர் மன்னர்கிட்ட வந்து, மன்னா, எனக்கு ஒரு அறிஞர் தந்த ஒரு குறுஞ்செய்திய உங்களுக்கு தரேன். ஆனா அதை நீங்க இப்ப படிக்க கூடாது. மோதிரத்துல மட்டும் பொறிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ, அதாவது வாழ்க்கையில இதுதான் இக்கட்டான சூழ்நிலை, இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு நீங்க போகும்போது இந்த குறுஞ்செய்திய படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மன்னரும் அதே போல தான் படிச்சு பார்க்காம குறுஞ்செய்திய பொறிச்சு அந்த மோதிரத்துல வச்சுக்கிறாருங்க. அந்த மோதிரத்தை தினமும் போட்டுக்கிறாருங்க. ஒரு நாள் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையும் மன்னருக்கு ஏற்படுதுங்க. அயல் நாட்டில இருந்து ஒருத்தர் வந்து மன்னரோட நாட்டை கைப்பற்றிட்டு மன்னரை நாட்டை விட்டே வெளியில திறத்திடுறாருங்க. மன்னருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம கால் போன போக்குல காட்டுல நடந்து போயிட்டு இருக்காருங்க. அப்போ அவருக்கு மலை உச்சியில போய் நின்னோன்னு கீழே பெரிய பள்ளத்தாக்க பார்த்தோன்னே அப்படி ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு, அவ்வளவுதானா நம்மளோட வாழ்க்கை, இனிமே என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப விரக்தியான நிலை போறாருங்க. அப்போதான் மன்னர், சரி அந்த மோதிரத்துல என்னதான் பொறிச்சு வச்சிருக்காங்க குறுஞ்செய்தி அப்படின்னு படிச்சு பார்க்கலான்னு மோதிரத்தை திறந்து உள்ள இருக்க செய்திய படிச்சு பாக்குறாருங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அந்த மோதிரத்துல எழுதியிருக்குங்க. இதை பார்த்த மன்னருக்கு ஒரு புதிய உத்வேகம் கிடைக்குதுங்க. ரொம்ப தீவிரமா உட்கார்ந்து யோசிக்கிறாருங்க. இந்த சூழ்நிலையும் கடந்து போகும்னு போட்டிருக்கு, அப்ப இது கடந்து போற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா மக்களை திரட்டுறாருங்க. தன்னோட நாட்டை தானே போய் மறுபடியும் கைப்பற்றாருங்க. வெற்றி வாகை சூடி தன்னோட நாட்டுக்கு மறுபடியும் மாமன்னர் ஆகிறாருங்க. அந்த நாள்ல எல்லாரும் இவரை மாலை மரியாதை செஞ்சு ரொம்ப பாராட்டுறாங்க, புகழ்றாங்க. அப்பயும் அந்த மன்னருக்கு அந்த மோதிரத்துல இருக்க குறுஞ்செய்தி தாங்க நினைவுக்கு வருது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. கதையோட நீதி, நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலுங்க, இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, தோல்வியோட விளிம்புல இருந்தாலும் சரி, வெற்றியோட உச்சத்துல இருந்தாலும் சரிங்க, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனப்பான்மையோட வாழ்ந்தா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நலம் விரும்பும் தெய்வானை.